த லார்ட். இன்னைக்கு டிராயிங்க்கு நம்ம எப்படி வசனம்னு பார்க்கலாமா? காலும் ஆவிக்குரிய காலும் ஸ்பிரிச்சுவல் ஆர்கன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு, பிளேலிஸ்ட்ல இருக்கு. பார்க்காதவங்க லைனா பாருங்க. இன்னைக்கு நம்ம காலை கொடுத்து பார்க்கலாம். யோவான் 13வது அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவுனது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அதாவது ஏசப்பா தன் சீஷர்களோட காலை கழுவுறாரு. கழுவும் போது தான் சொல்றாரு, நீங்க என்னை ஆண்டவரும் போதகரும் என்றீங்க. அவர் ஆண்டவரா இருக்காரு. ஆண்டவரா மனுஷ ரூபத்துல போதகரா நம்மளுக்கு எல்லாமே முன்மாதிரியா டீச்சிங்கான்னு கத்து கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி நீங்க என்னை ஆண்டவரும் போதகரும் என்றீங்க. நான் உங்க கால்களை கழுவுற மாதிரி நீங்களும் ஒரு கால்களை கழுவுங்க அப்படின்னு சொல்லி எசப்பா நமக்கு ஒரு பாடத்தை இங்க ஒரு கத்து கொடுக்குறாரு. நம்ம எத்தனை பேர் இதை செய்வோம்னு கேட்டா கேள்விக்குறிதான். ஏன்னா பிறர் காலில் ஆசீர்வாதம் வாங்கினா உடனே செய்வோம். இல்ல பிறர் காலை கெஞ்சி மன்றாடி எனக்கு இந்த ஒரு காரியம் நடக்கணும்ன்றதுக்காக கெஞ்சி கேட்கணும்னா அதை செய்வோம். பட் ஆனா ஒருத்தவங்க காலை, அதுவும் மூணாவது மனுஷன், நம்ம வீட்டானுங்க காலை கூட நம்ம கழுவுவோம்னு வச்சுக்கோங்களேன். மூணாவது மனுஷனோட காலை கழுவுமா அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த காலை கழுவுறது அப்படின்னாவே ஒரு தாழ்மை தான். ஆண்டவர் நமக்கு ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுக்குறார். தாழ்மையுள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார் இல்லையா? ஆண்டவர் எல்லாத்துலயுமே தாழ்மையா இருந்தா. அவர் பிறந்ததுல இருந்து பரலோகத்துக்கு போற வரைக்குமே அவர் தாழ்மையா தான் இருந்தார். அவ்வளவு பெரிய ராஜாதி ராஜா மாட்டு தொழுவத்துல இடம் கிடைக்காத அந்த சத்தத்துல அவர் பிறந்தாரு. தாழ்மையா பிறந்தார். அதே அவர் அற்புதம் செய்யறதுல, பேசுறது, எல்லாத்துலயுமே போதக பண்றது எல்லாத்துலயுமே அவருக்குள்ள தாழ்மை இருந்துச்சு. அது அப்படியே சிலுவையிலயும் அந்த தாழ்மை இருந்துச்சு. அவ்வளவு பேர் அவர் அரியாசம் பண்றாங்க, ஏசுறாங்க, திட்டுறாங்க, காரி துப்புறாங்க, ட்ரெஸ் கிழிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனாலும் அவர் வாயை திறவாத ஆடை போல அவர் இருந்தார். மௌனமா இருந்தார். அமைதியெல்லாம் அவ்வளவு தாழ்மையா இருந்தார். ஏன்னா அவரோட ஸ்தானம், அவரோட தன்மை என்றது அவருக்கு தெரியும். ஆனா அவர் தாழ்மையா இருந்தா நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியா வைத்தார். தாழ்மையா இருந்ததை நமக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம இன்னொருத்தவங்க காலை கழுவும் போது அறியாம ஒரு தாழ்மை தன்மை நமக்குள்ள வரும். என்ன அவ்வளவு பெரிய பெரிய ஒரு ஆளாண்மை கீழே குனிஞ்சு ஒருத்தவங்க காலை நம்ம தொட்டு இதை பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளாம் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி எல்லாமே தேவ கிருபை தான் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு ஆவியாளர் நமக்குள்ள தந்து. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் கால்களை கழுவுந்து போல பிறரோட காலையும் நீங்க கழுவுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு முன்மாதிரியா பண்ண. இது நீங்க செய்யும் போது பாக்கியவானா இருப்பீங்கன்னு சொல்லி அடுத்த வசனத்துல இருக்கும். அதனால நம்ம பிறரோட கால்களையோ இல்ல அவங்க பிறர் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம தாழ்மையா விட்டு கொடுத்து இறங்கி போறதுன்னு நம்ம யோசிக்கவே கூடாது. ஆண்டவர் கிருபை, அந்த கிருபையை நமக்கு அளிக்கிறான். ஆண்டவர் கிட்ட நம்ம கேட்போம், அந்த கிருபை எனக்கு தாங்க ஏசப்பா, தாழ்மையின் குணத்தை இருதயத்தை தந்து நடத்துங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம். அடுத்தது ஆபக்கு 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தானங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நேகித்தோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க இராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அதாவது ஆபக்கு ஆண்டவர் நோக்கி பாடலாம் விண்ணப்பம் ஏறெடுக்கிறாரு. இந்த அதிகாரம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். ஆண்டவரோட செயல்கள், ஆண்டவர் இயற்கையை கொடுத்து வர்ணிச்சு அவர் பாடுறதா இருக்கும் இந்த சங்கீதம். இது என்னன்னா நெகேதோப் என்றவங்க கிட்ட வாத்தியத்தின் வாசிக்க ராக தலைவனுக்கு மேல தாளத்தோட வாசிக்கிறதுக்கு ராக தலைவனுக்கு கொடுக்குறாங்க. இந்த சங்கீதத்தை ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமா அவங்க வாசிக்கிறதுக்கு அது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அதுதான் இங்க அந்த வசனம் சொல்றது, ஆண்டவர் என் பலனா இருக்கிற கர்த்தர் என் பலன், அவர் என் பலனா இருக்கனால என் காலை என்ன பண்றோம்னா மான்கால்களை போல மாற்றுகிறான். மான்கால் அது ஒல்லியாதான் இருக்கும். பட் ஆனா அந்த மலை பிரதேசம்லாம் பாத்தீங்கன்னா மலை உயர்ந்த மலையில கூட சர்வசாதாரணமா ஏறும். அதுல கல்லு முருடு மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும், சறுக்குதல் எல்லாமே இருக்கும். ஆனாலும் அது அந்த மானு ஈஸியா அதுல நடந்து போகும், தாவி போகும், குதிச்சு போடும், வேகமா ஓடும், எல்லாமே பண்ணும். அந்த அளவுக்கு அந்த மான் கால் வலிமை உள்ளதா இருக்கு. அதுக்கு அந்த பலன் கால்கள்ல இருக்கு. அதே போல கர்த்தர் நம்ம பலனா இருந்தாருன்னா நம்மளோட கால்களும் மான் கால் போல இருக்கும். எந்த பிரச்சனையும் போராட்டம் எது வந்தாலுமே அதை தாண்டி போறதும், அதை எதிர்த்து நிக்கிறதுக்கும், அதை ஃபேஸ் பண்றதும், பெரிய பிரச்சனையை விட்டு விலகி இருக்கிறதுக்கும், ஓடுறதுக்கும், நடக்கிறதுக்கும், அது மேற்கொண்டு வந்திருக்க பலன் நம்மளுக்கு கொடுப்பாரு. அதுதான் மான் கால்களை போல என் கால்களை மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதா பாக்குறோம். நம்மளும்
ஆண்டவர் கிடைக்கும். ஏசப்பா நீங்க தான் என் பலன். என் சுயத்துல என்னோட பலத்துலலாம் இல்ல. நீங்க தான் என் பலன். நீங்க எனக்கு பலனா இருக்கனா என் கால்களும் மான் கால்கள் போல நீங்க மாற்றுவீங்க. என்ன இக்கட்டு பிரச்சனை போராட்டம் எது வந்தாலும் அதுல இருந்து மேற்கொள்ளறும்படி செய்வீர். எனக்கு உதவி செய்வீன்றத விசுவாசிக்கிறேன். எனக்கு அந்த கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆண்டவர் நிச்சயமா நம்ம கொடுப்பாரு. அடுத்தது நம்ம ஆவிக்குரிய காலை கொடுத்து பார்க்கலாம். ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென். அதாவது சமாதானத்தின் தேவன். உலகத்துல எது வேணாலும் சமாதானம் கொடுக்கலாம். அதை வந்து இமை பொழுதாலும் கொஞ்ச நேரம் அற்ப சுகம்தான் இருக்குமே தவிர அது நித்திய நித்தியமா இருக்காது. நித்திய நித்தியமா சமாதானம் கொடுக்கறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால அவர் சமாதான பிரபுவா இருக்கார். சோ அதனால சமாதானத்தின் தேவன் இந்த சீக்கிரமா வந்து அந்த சாத்தான உங்க காலின் கீழே நசுக்கி போடுவாராம். ஒண்ணு எல்லாம் போகும்படி செய்வார். இது சமாதானத்தின் தேவனால மட்டும்தான் முடியும். அவர் நம்ம கூட இருக்கும் போது நம்மளை கொண்டு அந்த சாத்தானை அடிச்சு போடுறது வல்லவர் அவர்கிட்டதான் இருக்கு. சோ அவரை நோக்கி நம்ம கேட்கணும். அப்பதான் உங்க கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை எங்களோட இருக்கும். அவரோட கிருபை முதல்ல நம்மளுக்கு இருக்கணும். அவர் கண்களை நமக்கு தயவு கிடைக்கணும். அவர் கிருபை நம்ம கூட இருந்தா சமாதான தேவனும் நம்ம கூட இருப்பார். அவர் கூட இருக்கும்போது சீக்கிரமான சாத்தான நம்மளோட காலின் கீழ் நசுக்க போடுவாராம். அவர் ஏற்கனவே சிலுவையில ஜெயம் பெற்றார். சிலுவையில அந்த சாத்தானோட நுகத்தோட அழிச்சு போட்டார். சாத்தானோட மூஞ்ச வந்து அழிச்சிட்டாரு. அந்த வால் மட்டும் தான் இருக்கு. அதையும் ஒண்ணு இல்லாம கடைசி காலத்துல ஆண்டவர் சாத்தான் ஒண்ணு இல்லாம போகும்படி செய்வார். நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்க சர்ப்பங்களை அழிக்கும் சத்துருவோட மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க சொன்னீங்க. அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்தாரு. ஸோ நம்ம வந்து அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தி சொல்லணும். எசப்பா நீங்க சமாதானத்தின் தேவனா இருக்கிறீர். சீக்கிரத்துல அந்த சாத்தானை என் காலின் கீழே நசுக்கி போடுன்னு சொல்லி இருக்கிறீரப்பா. நிச்சயம் செய்வீரான்றது அந்த கிருபை எனக்கு தந்துடும்ப்பா. நீரே கிருபையா இருக்கிறீர். என்னோடு இருந்து அனுபவிச்சப்பா அந்த சாத்தானோட கிரியைகள் தந்திர திட்டங்களை அபமாய் போகட்டும் வாய்க்காம போகும்படி அந்த சாத்தானோட கிரியைகளை என் காலின் கீழே வந்து விழும்படி நசுக்க போடுவீராக இயேசுவின் நாமத்தால் ஆமென் அப்படின்னு சொல்லி நிச்சயம் கேட்கும் போது நம்மளோட கால்கள் ஆவிக்குள்ள கால்களா மாற்றி சாத்தான நம்ம காலின் கீழே போட்டு நசுக்கிற போடுங்கிற அந்த அதிகாரம் நம்மளுக்கு தந்து நடத்த வல்லவராக அவர் இருக்கா. ஸோ விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமா கால்களை ஆவிக்கிற கால்களா விசுவாசம் நம்ம காலின் கீழே போட்டு நசுக்கிற கால்களால் பலன் தந்து கிருபையை தந்து நடத்துற தேவனாய் நம்ம கூட இருக்க சமாதான பிரபுவாய் சமாதான தேவனா நம்மளோடு இருக்கிற அவர்கிட்ட விசுவாசத்தோட கேட்போம். ஆமீன்.